வணக்கம். வங்கி தேர்வுகளுக்கு தயாராகிட்டு இருக்கீங்களா? அப்போ தலையங்கங்களை படிச்சு ஆங்கில அறிவை வளர்த்துக்கிறது எவ்வளோ முக்கியம்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு நாம பிப்ரவரி 16, 2026ஆம் தேதியிட்ட ஒரு தலையங்கத்தை எடுத்து அதுல இருக்கிற 40 முக்கியமான வார்த்தைகளை அலச போறோம். இதுல முக்கியம் என்னன்னா, வெறுமனே மனப்பாடம் பண்ணாம அதோட சூழலை புரிஞ்சுக்கிட்டு பரீட்சையில எப்படி ஜெயிக்கலாம்னு பார்க்கலாம். கண்டிப்பா. மெயின்ஸ் தேர்வுல ஜெயிக்கணும்னா இந்த மாதிரி கான்டெக்ஸ்டுவல் லேர்னிங், அதாவது சூழலோட கத்துக்கிறது ரொம்ப அவசியம். இன்னைக்கு நாம பார்க்க போற வார்த்தைகள் சமூக நலன், சட்டம், சுற்றுச்சூழல்னு பரீட்சையில அடிக்கடி வர்ற தலைப்புகளை சார்ந்தது. ஒரு வார்த்தைய அதோட சம்பந்தப்பட்ட மத்த வார்த்தைகளோட சேர்த்து கத்துக்கும்போது அது மனசுல ஆழமா பதியும். சரி, அப்போ நேரடியா விஷயத்துக்கு வந்துடலாம். முதல் பகுதி சமூக நலன் மற்றும் கொள்கை தொடர்பான சொற்கள். தலையங்கத்துல அரசாங்க திட்டங்கள் சமூகத்துல பின்தங்கி இருக்கிறவங்களை அப்லிஃப்ட் பண்றதுக்காக, அதாவது அவங்க நிலையை உயர்த்துவதற்காக கொண்டு வரப்படுதுன்னு சொல்லியிருக்கு. குறிப்பா அண்டர் பிரிவிலேஜ்டு மக்களுக்கு, சமவாய்ப்பற்றவர்களுக்கு. ஆமா, சமவாய்ப்பற்றவர்களுக்கு இந்த திட்டங்கள் போய் சேரணும். கரெக்ட். அப்படி சேர்றதுக்கு அரசாங்கம் தன்னோட வளங்களை திறமையா டிப்ளாய்டு செய்யுது. டிப்ளாய்டுனா பயன்படுத்துது. இதுக்கு ஒரு சிறந்த இன்ஸ்டன்ஸ், ஒரு எடுத்துக்காட்டு பெண்களுக்கான பணப்பரிமாற்ற திட்டம். ஓகே. இந்த 4 வார்த்தைகளும் ஒரு திட்டத்தோட நோக்கத்தை விவரிக்குது பாருங்க. அப்லிஃப்ட், அண்டர் பிரிவிலேஜ்ட், டிப்ளாய்டு, இன்ஸ்டன்ஸ். இத ஒரு கதையா பார்க்கணும். புரியுது. ஒரு திட்டம் இருக்கு, அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. ஆனா அத மக்கள் எப்படி பார்க்கறாங்கன்றதுலயும் நிறைய வார்த்தைகள் இருக்கு இல்லையா? உதாரணமா, அரசாங்கம் இது ஒரு அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன், அதாவது ஒரு நேர்மறையான உறுதிப்படுத்தும் செயல்னு சொல்லுது. ஆனா எதிர்க்கட்சிகள் இது ஒரு சினிக்கல் பார்வையா பார்க்கறாங்க. ஆமா, சினிக்கல் வியூனா ஒரு விஷயத்த சந்தேக கண்ணோட, சுயநலத்துக்காகத்தான் செய்றாங்கன்னு பாக்குறது. அவங்க பார்வையில இது ஒரு தேர்தல் இன்சென்டிவ், ஒரு ஊக்கத்தொகை மாதிரி. ஆமா, ஒரு ஊக்கத்தொகை மாதிரி. ஆனா அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, இது தேவையற்ற செலவுகளை தவிர்க்க நாங்க செஞ்ச ஒரு சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன், அதாவது ரொம்ப துல்லியமான நடவடிக்கைன்னு வாதிடுது. பாத்தீங்களா? அஃபர்மேட்டிவ், சினிக்கல், இன்சென்டிவ், சர்ஜிக்கல், இந்த 4 வார்த்தைகளும் ஒரு கொள்கையை சுத்தி நடக்கிற அரசியல் விவாதத்தையே நமக்கு படம் பிடிச்சு காட்டுது. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஒரு திட்டத்தோட நோக்கம், அப்புறம் அதை பத்தின விவாதம். சரி, அடுத்து அந்த திட்டத்தோட வடிவமைப்பு பத்தி பேசுவோமா? ஒரு திட்டத்துல முக்கியமானவங்க, அதோட பெனிஃபிஷியரிஸ், அதாவது பயனாளிகள். இந்த தலையகத்துல 1.31 கோடி பெண்கள் பயனாளிகளா இருக்காங்கன்னு குறிப்பிடுறாங்க. ஆமா, ஆனா தேர்தல் நேரத்துல திடீர்னு பணம் கொடுக்கறது பல கேள்விகளை ட்ரிகர்ஸ் பண்ணுது. தூண்டுது. ஆமா, தூண்டுது. இந்த திட்டம் நிதி உதவி வழங்கும்னு என்விசாஜஸ் பண்ணுது, அதாவது திட்டமிடுது. ஆனா இந்த திடீர் செயல்பாடு திட்டத்தோட நோக்கம் பத்தி சில அப்ரிஹென்ஷன்ஸ், சில அச்சங்களை உருவாக்குது. இந்த வார்த்தைகளை கவனிங்க. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ல ஒரு பத்தியோட தோணியை கண்டுபிடிக்க இது ரொம்ப உதவும். ட்ரிகர்ஸ், அப்ரிஹென்ஷன்ஸ் மாதிரி வார்த்தைகள் வந்தாலே அங்க ஒரு விமர்சன பார்வை இருக்குன்னு நாம புரிஞ்சுக்கலாம். அப்போ ஒரு அரசாங்கம் தன்னோட திட்டத்தை எப்படி மக்கள் கிட்ட கொண்டு போகுது? தலையங்கத்துல இந்த திட்டத்தை ஒரு உரிமை சார்ந்த விஷயமா ப்ரொஜெக்ட் பண்றாங்க, அதாவது முன்னிறுத்துறாங்க. இது ஒரு வெறும் சலுகை இல்ல, இது மக்களோட என்டைட்டில்மெண்ட், அவங்களோட உரிமைன்னு சொல்றாங்க. இது ஒரு முக்கியமான அரசியல் உத்தி இல்லையா? ஆனா விமர்சகர்கள் இத ஒரு பாப்புலிஸ்ட் நடவடிக்கைன்னு சொல்றாங்க. பாப்புலிஸ்ட்னா உயர்மட்டத்தினரை விட சாதாரண மக்களை கவரும் ஒரு செயல். இதுக்காக 3 மாசத்துக்கான பணத்தை மொத்தமா டிஸ்பர்சிங் பண்றாங்க, அதாவது வழங்குறாங்க. பாப்புலிஸ்ட், என்டைட்டில்மெண்ட், ப்ரொஜெக்டட், இந்த வார்த்தைகள் அரசியல் கட்டுரைகள்ல திரும்ப திரும்ப வரும். ஒரு அரசாங்கம் தன்னோட செயலை எப்படி நியாயப்படுத்துது, விமர்சகர்கள் அதை எப்படி பார்க்கறாங்கன்றத புரிஞ்சுக்க இந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். இப்பதான் இது இன்னும் ஆழமாகுது. இந்த மாதிரி திட்டங்கள்ல சட்ட பிரச்சனைகளும் வரும் இல்லையா? அடுத்த பகுதி சட்டம் மற்றும் நிர்வாகம் சம்பந்தப்பட்ட வார்த்தைகள். தலையங்கத்துல இந்த திட்டத்துல ஒரு நாவல் காம்பனன்ட்ட, அதாவது ஒரு புதுமையான அம்சத்தை சேர்த்தது பல கேள்விகளை எழுப்புச்சுன்னு சொல்றாங்க. ஆமா, நாவல்னா புத்தகம்னு மட்டும் அர்த்தம் இல்ல, புதிய அல்லது புதுமையான அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த மாதிரி புது முயற்சிகள் வரும்போது அது நியாயமானதா இல்லையான்னு ஒரு கேள்வி வரும். ஒரு தலைவரோட கவலைகள் அன்வாரண்டட் இல்ல, நியாயமற்றது இல்லை. ஆமா, நியாயமற்றது இல்லன்னு சொல்றாங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். நாட் அன்வாரண்டட் அப்படின்னா ஜஸ்டிஃபைட் அல்லது நியாயமானதுன்னு அர்த்தம். பரீட்சையில இந்த மாதிரி டபுள் நெகட்டிவ்ஸ் வச்சு குழப்புவாங்க. ஓஹோ, புரியுது. தேர்தல் ஆணையம் இந்த மாதிரி விஷயங்கள்ல
கன்சிஸ்டென்ட்டா, அதாவது நிலையான ஒரு முடிவை எடுக்கிறது இல்லன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. சட்டத்தை இன்டர்பிரிட்டேஷன் பண்றதுலயும், அதாவது விளக்குறதுலயும் வேறுபாடுகள் இருக்கு. சரியா சொன்னீங்க. ஒரு சட்டப்பூர்வ பத்தியை நீங்க படிக்கும்போது இந்த 4 வார்த்தைகளும் ரொம்ப முக்கியம். ஒரு தீர்ப்பு கன்சிஸ்டன்டா இருக்கா, ஒரு கொள்கை நாவலா இருக்கா, ஒரு விமர்சனம் அன்வாரண்டடா, ஒரு சட்டத்தோட இன்டர்பிரிட்டேஷன் எப்படி இருக்கு. இந்த கேள்விகள் தான் பத்தியோட மைய கருத்தை உருவாக்குது. அடுத்து ஒரு விதிமீறல் எதெல்லாம் கான்ஸ்டிடியூட்ஸ் பண்ணுது, அதாவது எதெல்லாம் ஒரு விதிமீறலா அமைதுன்னு வரையறுக்க வேண்டியிருக்கு. தேர்தல் நேரத்துல இப்படி பணம் கொடுக்கறது ஒரு தவறான பிரசிடென்ட்டை, அதாவது ஒரு தவறான முன்மாதிரியை உருவாக்குதுன்னு தலையங்கம் சொல்லுது. பிரசிடென்ட் அன்னோது சட்டத்துல மிக முக்கியமான வார்த்தை. ஒரு முந்தைய தீர்ப்பு அல்லது நிகழ்வு எதிர்கால முடிவுகளுக்கு ஒரு வழிகாட்டியா அமைகிறது. இந்த மாதிரி வாக்காளர்களை இன்சென்டிவைசேஷன் பண்றது, அதாவது பணத்தின் மூலமா ஊக்குவிக்கிறது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம். ஆளும் கோலிஷன், அதாவது கூட்டணி அரசு, இதையெல்லாம் தாண்டி இந்த திட்டத்தை செயல்படுத்துது. இந்த வார்த்தைகள் அரசியல் மற்றும் சட்டம் கலந்த கட்டுரைகளை புரிஞ்சுக்க ரொம்ப உதவும். சரி, அடுத்த பகுதி நிதி மற்றும் சுற்றுச்சூழல் தொடர்பானது. இந்த மாதிரி பெரிய திட்டங்கள் அரசாங்கத்தோட எக்ஸ்செக்கர், அதாவது அரசு கருவூலத்திலிருந்து பெரிய சுமையை ஏற்படுத்துது. ஆமா, இது நிதி சம்பந்தமான கட்டுரைகள் அடிக்கடி வர சொல். விதிமீறல்கள் நடக்கும்போது அதோட அட்ஜூடிகேஷன், அதாவது முறையான தீர்ப்பு நியாயமா இருக்கணும். ஆனா அரசாங்கங்கள் பொது நிதியை தங்களோட அரசியல் ஆதாயத்துக்காக லெவரேஜ் பண்ண வாய்ப்பு இருக்கு. லெவரேஜ் பண்றதுன்னா லெவரேஜ்னா ஒரு விஷயத்த அதிகபட்ச நன்மைக்காக பயன்படுத்துறது. இது க்ளோஸ் டெஸ்ட்ல வர வாய்ப்பு இருக்கு. சும்மா யூஸ் பண்றது வேற, லெவரேஜ் பண்றது வேற. லெவரேஜ்ல ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அட்வான்டேஜ் இருக்கு. ஆனா முதல் பார்வையில இந்த நலத்திட்ட உதவி ரொம்ப இனாக்யூவஸா தெரியுது. அதாவது எந்த தீங்கும் இல்லாத மாதிரி தெரியுது. ஆனா அதோட பின்விளைவுகள் ஆழமானவையா இருக்கலாம். அதே தலையங்கம் இன்னொரு விஷயத்தையும் பேசுது. சுற்றுச்சூழல் கொள்கை. ஒரு புதிய கொள்கைய ஆர்வலர்கள் காலனி முன்னேற்றத்துக்கு எதிரான ஒரு அசால்ட், ஒரு தாக்குதலா பாக்குறாங்க. ஏன் அப்படி? ஏன்னா அரசாங்கம் பழைய சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விதிகளை ரிவோக்ட் பண்ணிடுச்சு, அதாவது ரத்து செஞ்சிடுச்சு. ஒரு சட்டத்தை ரிப்பீல் பண்றதுக்கும், அதாவது ரத்து செய்யறதுக்கும் ரிவோக் பண்றதுக்கும் சின்ன வித்தியாசம் இருக்குதானே? ஆமா, ரிப்பீல் என்பது பொதுவாக ஒரு சட்டத்தை பாராளுமன்றம் மூலமா நீக்கிறது. ரெவோக் என்பது ஒரு அதிகாரி அல்லது ஒரு அமைப்பு கொடுத்த உத்தரவை, உரிமையை திரும்ப பெறுவது. ரெண்டுமே ரத்து செய்யறது தான், ஆனா சூழல் வேற. இந்த மாதிரி கொள்கைகள் பொது சுகாதாரத்தை என்டேஞ்சர் பண்ணுது, அதாவது ஆபத்தில் ஆழ்த்துதுன்னு சொல்றாங்க. ஓகே. அசால்ட், ரெவோக்ட், ரிப்பீல், என்டேஞ்சர், இந்த வார்த்தைகள் எல்லாமே ஒரு வலுவான எதிர்மறையான உணர்ச்சியை காட்டுது. பத்தியோட தோணி ரொம்ப கடுமையானது, விமர்சனமானதுன்னு இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். சரி, நம்ம இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். செயல்களும் அதன் விளைவுகளும். ஒரு ஆய்வு இந்த கொள்கை மாற்றத்தால பெரிய சுகாதார ஆபாயங்கள் வரும்னு ஆன்டிசிபேட்டட் பண்ணுச்சு, அதாவது எதிர்பார்த்துச்சு. ஆனா அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, இந்த கட்டுப்பாடுகளை நீக்கிறதுனால பாரம்பரிய தொழில்களை ரிவைவ் பண்ண முடியும், அதாவது புத்துயிர் அளிக்க முடியும்னு சொல்லுது. ஆனா விமர்சகர்கள் என்ன சொல்றாங்க, அதிக எரிபொருள் குடிக்கிற பெரிய வாகனங்கள், அதாவது ஃபியூல் காஸ்லர்ஸ், சுற்றுச்சூழலுக்கு ஆபத்து. அரசாங்கத்தோட வாக்குறுதிகள் எல்லாம் வெறும் பைப் ட்ரீம்ஸ், அடைய முடியாத கற்பனை கனவுகள். ஆமா, அடைய முடியாத கற்பனை கனவுகள்னு சொல்றாங்க. ஒரு செயலோட விளைவை அலசுற கட்டுரைகள்ல இந்த வார்த்தைகளை கவனிக்கணும். வாக்குறுதிகள் வெறும் பைப் ட்ரீம்ஸா, இல்ல உண்மையாவே ஒரு துறையை ரிவைவ் பண்ணுச்சா? அருமை. கடைசி 4 வார்த்தைகள். நவீன செயல்முறைகள் எப்போதுமே செயல்திறனுக்காக ஆப்டிமைஸ் செய்யப்படுது, அதாவது உகந்ததாக மாற்றப்படுது. ஆனா இப்ப இருக்கிற சுற்றுச்சூழல் தரங்களை கைவிடுவது ஒரு பெரிய ரிக்ரெஸ், ஒரு பின்னடைவாயிருக்கும். ஆப்டிமைஸ்ட் ஒரு நேர்மறையான சொல், ரிக்ரெஸ் ஒரு எதிர்மறையான சொல். சில சமயம் கொள்கை மாற்றங்களை ஒரு ப்ரீடெக்ஸ்டா, அதாவது ஒரு சாக்குப்போக்கா பயன்படுத்தி தரத்தை குறைச்சிடுறாங்க. ப்ரீடெக்ஸ்ட் உண்மையான நோக்கத்தை மறைக்க ஒரு பொய்யான காரணத்தை சொல்றது. சரியா சொன்னீங்க. டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங்ல இது ஒரு நல்ல வார்த்தை. கடைசியா லோட் ஸ்டார். இதுக்கு நேரடி அர்த்தம் துருவ நட்சத்திரம், அதாவது ஒரு வழிகாட்டி. சுற்றுச்சூழல் தரநிலைகள் நம்ம வளர்ச்சிக்கு ஒரு லோட் ஸ்டாரா இருக்கணும்னு தலையங்க முடியுது. என்ன ஒரு அழகான வார்த்தை. நிச்சயமா. கட்டுரை எழுதும்போது ஆர் கோல் ஷுட் பி அப்படின்னு எழுதுறதுக்கு பதிலா தி கான்ஸ்டிடியூஷன் ஷுட் பி ஆர் லோட் ஸ்டார் அப்படின்னு எழுதுனா உங்க எழுத்தோட தரம் எங்கேயோ போயிடும். இந்த மாதிரி சக்தி வாய்ந்த வார்த்தைகளை பயன்படுத்துறது தான் உங்களுக்கும் மத்தவங்களுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை காட்டும். தாரும். இப்போ நம்ம அத்தனை வார்த்தைகளையும் பார்த்தாச்சு. இன்றைய மரபு தொடர் ரெய்ஸ் அ ஸ்டிங்க். இதுக்கு என்ன அர்த்தம்? போராடுறது,
உதாரணத்துக்கு, residents raised a stink over the illegal landfill, forcing authorities to intervene. அதாவது சட்டவிரோத குப்பை கிடங்குக்கு எதிரா மக்கள் கடுமையா போராட்டம் செஞ்சாங்க. அதேதான், protest strongly அல்லது complain loudly அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா இந்த இடியமா பயன்படுத்தினா உங்க மொழி நடை இயல்பா சரளமா இருக்கும். அப்போ இந்த 40 வார்த்தைகளையும் இந்த மரபு தொடரையும் எப்படி தேர்வுல பயன்படுத்துறது? இதுதான் எல்லாருக்கும் இருக்கிற கேள்வி. இதுதான் முக்கியமான கட்டம். கத்துக்கிட்டதை எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியணும். உதாரணத்துக்கு, டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங்ல சுற்றுச்சூழல் பத்தி எழுதும்போது லோட்ஸ்டார், ரிக்ரெஸ், ப்ரீடெக்ஸ்ட் மாதிரியான வார்த்தைகளை தைரியமா பயன்படுத்துங்க. உங்க கட்டுரைக்கு ஒரு ஆழம் கிடைக்கும். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ல ஆர்சில தேர்தல் நிதி, அரசியல் திட்டங்கள் பத்தி ஒரு பத்தி வந்தா பாப்புலிஸ்ட், இன்சென்டிவைசேஷன், சினிக்கல் மாதிரியான வார்த்தைகளை கவனிங்க. இந்த வார்த்தைகள் ஆசிரியரோட மனநிலை என்ன, அவர் ஆதரிக்கிறாரா இல்ல எதிர்க்கிறாரான்னு காட்டி கொடுத்துடும். க்ளோஸ் டெஸ்டுக்கு ஏதாவது டிப்ஸ் இருக்கா? நிச்சயமா. டிப்ளாய்டு, என்விசேஜஸ், லெவரேஜ், ஆப்டிமைஸ்ட் போன்ற வினைச்சொற்கள் க்ளோஸ் டெஸ்ட்ல அடிக்கடி வரும். ஒரு வாக்கியத்தோட சூழலை புரிஞ்சுகிட்டு எந்த வார்த்தை அந்த இடத்துக்கு மிகச்சரியா பொருந்துதுன்னு கண்டுபிடிக்கணும். ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். சரி, தி ஆர்மி வாஸ் டு த பார்டர். இங்கே சென்ட் வரலாம், மூவ்ட் வரலாம். ஆனா டிப்ளாய்டு அப்படிங்கிறது தான் மிகச்சரியான அதிகாரப்பூர்வமான வார்த்தை. இந்த மாதிரி நுணுக்கங்களை புரிஞ்சுகிட்டா மதிப்பெண்கள் நிச்சயம். அருமையான விளக்கம். நிறைவாக ஒரு மேற்கோள். சக்சஸ் இஸ் தி சம் ஆஃப் ஸ்மால் எஃபர்ட்ஸ் ரிப்பீட்டட் டே இன் அண்ட் டே அவுட். வெற்றி என்பது தினமும் மீண்டும் மீண்டும் செய்யப்படும் சிறு முயற்சிகளின் கூட்டுத்தொகை. இன்னைக்கு நீங்க கத்துக்கிட்ட இந்த 40 வார்த்தைகளும் அந்த வெற்றி பாதையில ஒரு முக்கியமான படி. இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. இன்னைக்கு நீங்க 40க்கும் மேற்பட்ட புதிய சொற்களை கேட்டிருக்கீங்க. ஆனா இந்த வார்த்தைகளை நீங்களே சொந்தமா வாக்கியங்கள்ல பயன்படுத்தி ஒரு தலையங்கத்தை படிக்கும்போது இதெல்லாம் உங்க கண்ணுல படுதான்னு பார்க்கணும். அப்போதான் இது வெறும் தகவலா இல்லாம உங்க உண்மையான அறிவா மாறும். யோசிச்சு பாருங்க. இந்த கற்றல் பயணத்தை தொடருங்க. இந்த மாதிரி தினசரி வொக்காபுலரி மற்றும் வங்கித் தேர்வு தொடர்பான இன்னும் பல பயனுள்ள தகவல்களுக்கு ரேமக்ஸ் அகாடமியை பின்தொடருங்கள். உங்கள் வங்கித் தேர்வு வெற்றிக்கு வாழ்த்துக்கள்.